அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்கீங்கல்ல, நீங்க இந்த குரூப் 4 எக்ஸாம்ல அப்ளை பண்றதுல இருந்து படிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். சரிங்களா? அதனால முழுமையாக இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு சில தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பொறுத்தவரைக்கும், நீங்க பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் வச்சிருக்கணும். சரிங்களா? அதே மாரி இந்த குரூப் 4ல நீங்க எல்லா பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க முடியுமா? அப்ளை பண்ண முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பதவிகளுக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா, அது வனக்காப்பாளர்கள், வனக்காவலர், சரிங்களா? இந்த மாரி பதவிகளுக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியாது. அதுல பார்த்தீங்கன்னா, பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறது அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்ல எல்லாம் ரொம்ப தூரம் நடக்கணும் அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பதவிகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா? மற்ற பதவிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், பிணையமற்றது. சரிங்களா? அதாவது நான் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இளநிலை உதவியாளர் பிணையம் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் மற்ற இளநிலை உதவியாளர்கள் எல்லாத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண முடியும். தட்டச்சருக்கு பார்த்தீங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா, தட்டச்சர்ல 2 போத் ஹையர் வச்சிருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். போத் ஹையர் இல்ல அப்படின்னா, நீங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாரி தான் சுருக்கெழுத்து தட்டச்சரும் சரி. சரிங்களா? ஓகே. மற்ற பதவிகள்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இளநிலை உதவியாளர், செயல் பணியாளர், சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதற்கெல்லாம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தேவையோ அந்த பதவிகளுக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியாது. மற்ற எல்லா பதவிகளுக்கும் நீங்க விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? அதனால தைரியமா நீங்க விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பொழுது நீங்க கவனமா பண்ண வேண்டியது, உங்களுடைய மாற்றுத்திறனாளி அந்த சான்றிதழ் பெற்றிருப்பீங்கல்ல, உரிய அலுவலர்ட்ட வாங்கியிருப்பீங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும், அந்த சான்றிதழ் இந்த டிஎன்பிசில குடுத்திருக்காங்க ஒரு ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். இது எங்க குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 38 சம்திங்ல குடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம். இதான் சரிங்களா? 44வது பக்கம் தமிழ்ல விட்டிருக்கிற இந்த நோட்டிபிகேஷன் 44வது பக்கத்துல அதற்கான சான்றிதழுக்கான மாதிரி படிவம் குடுத்திருக்காங்க. இந்த ஃபார்மேட்ல நீங்க வச்சிருக்கணும். ஃபார்மேட் 5, 6, 7 அப்படிங்கிற அந்த 3 விஷயம் சொல்லி குடுத்திருக்காங்க. அது ஒவ்வொரு குறைபாடுகளுக்கும் ஒவ்வொரு மாரி சான்றிதழ்கள் நீங்க வாங்கணும். சரிங்களா? அதுதான் இந்த சர்டிபிகேட் ஃபார்மேட். இந்த நீங்க வச்சிருக்க ஃபார்மேட்ல, அதாவது நீங்க வச்சிருக்க சர்டிபிகேட் இந்த ஃபார்மேட்ல இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. இத நான் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷனோட நம்ம பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சரிங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட 44th பேஜ்ல ஸ்டார்ட் ஆகுது அந்த மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ். 44வது பக்கத்துல இருக்கு. அத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேரு எல்லாமே இதுலயும் கரெக்ட்டா இருக்கணும். எப்படி உங்களோட 10th சர்டிபிகேட்ல என்ன மாரி இருக்கோ, அதே மாரி தான் உங்க பேர் இருக்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? அதுல ஏதாவது மாறுதல்கள் இருக்கக்கூடாது. அத நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ஃபார்மேட். இது பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டிசபிலிட்டீஸ் இருந்தா இந்த சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? ஃபார்ம் 6ல நீங்க வாங்கியிருக்கணும். அதுவும் நீங்க இதே ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுலயும் உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஃபார்மேட் அந்த மல்டிபிள் டிசபிலிட்டிக்கான சர்டிபிகேட்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 7 பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி தான். இன் கேஸ் அதர் தென் மென்ஷன் இன் ஃபார்ம் 5 and 6. 5 மற்றும் 6ல இருக்க டிசபிலிட்டி தவிர வேற ஏதாவது டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அத இந்த சர்டிபிகேட்ல வாங்கணும். சரிங்களா? அது நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபோட்டோ கரெக்ட்டா இருக்கணும். சரிங்களா? அதே மாரி உங்களோட பேர் இதுலயும், உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உங்க சர்டிபிகேட் 10th சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ, அதே தான் இதுலயும் இருக்கணும். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த 2, 3 சர்டிபிகேட்டும் நீங்க ஒவ்வொரு ஃபார்மேட்ல இருக்க அந்த 3ம் கரெக்ட்டா இருக்கா? நீங்க வச்சிருக்க சர்டிபிகேட்டும் இதுவும் ஒரே மாரி ஃபார்மேட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
அது எந்த தேதியில வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. இப்ப தனியா அதுக்குன்னு போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல. சரியா இருந்தா பிரச்சனை இல்ல. தவறா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து வாங்கணும். சரிங்களா? அத பார்த்துக்கோங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார்கிட்ட நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். எப்படி நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, தாசில்தார்ட்ட வாங்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் விடோக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க கிட்ட துணை ஆட்சியர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட் ஒவ்வொரு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ட வந்து நீங்க எந்த மெடிக்கல் ஆஃபீசர்ட்ட வாங்கணும் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. மல்டிபிள் டிசபிலிட்டினா யார் வந்து அத சர்டிஃபைட் பண்ணணும். அதே மாரி ஸ்பெஷல் டிசபிலிட்டினா யார் வந்து சர்டிஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுல குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி கேட்டகரி ஸ்பெஷலிஸ்ட் யார் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து குடுக்கலாம். எந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்கள வந்து இவங்க வந்து டிசபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் குடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லோகோமோட்டர் டிசபிலிட்டினா யார் குடுக்கணும். சரிங்களா? அதே மாரி மஸ்குலர் டயஸ்ட்ரோஃபினா யார் குடுக்கணும். அதே மாரி ஒவ்வொன்னுக்கும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆசிட் அட்டாக் விக்டம் அவங்களுக்கும் யார் குடுக்கணும். ஸோ அந்த மாரி ஒவ்வொன்னும் பிளைண்ட்னஸ்னா யாரு. ஸோ டெஃப் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவ நிபுணர்களால அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அது வந்து இது எல்லாமே அந்த லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 50வது பக்கங்கள்ல அப்படியே கன்டினியூஸா உங்களுக்கு இருக்கு. நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு, அவங்க கிட்ட தான் நீங்க வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க முக்கியமான ஒரு விஷயம் குடுத்திருக்காங்க. அரசு அலுவலர் அல்லாத மருத்துவ அலுவலரால் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பின், அச்சான்றிதழ் இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் அவர்களால் மேலொப்பம் இடப்பட்டிருந்தால் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். ஸோ நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, பிரைவேட் டாக்டர்ஸ்ட்ட இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த சர்டிஃபிகேட்ட ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சரிங்களா? மெடிசின்ஸ் அவங்களால நீங்க வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இந்த சர்டிஃபிகேட் உண்மைதான். அவங்க குடுத்திருக்கிற சர்டிஃபிகேட் உண்மைதான்ட்டு நீங்க வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருந்தா மட்டும் தான், நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அத பார்த்துக்கோங்க. நீங்க கவர்ன்மென்ட் டாக்டர்ட்ட வாங்கியிருந்தீங்கன்னா, இது தேவையில்ல. ஆல்ரெடி நான் கவர்ன்மென்ட் டாக்டர்ட்ட தான் வாங்கியிருக்கேன். அப்படின்னா அது வந்து தேவையில்ல. பிரைவேட்ல வாங்கியிருந்தா மட்டும் தான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இணையவழி விண்ணப்பத்துல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ, என்ன டிசபிலிட்டி சொல்லியிருக்கீங்களோ, அதுல இருக்கிற மாரி நீங்க வேற ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி உரிமை கோரலுக்கு குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் கண்டிப்பா சமர்ப்பிக்கணும். இல்லைனாலும் உங்களுடைய அந்த ப்ராசஸ்ல நீங்க எந்த ப்ராசஸ்ல இருந்தாலும் உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. நீங்க கவுன்சிலிங்ல இருந்தாலும், செலக்ட் ஆகி கவுன்சிலிங் போனா கூட உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கிறதா இது. ஸோ இதுதான் நீங்க அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். மத்தது எல்லாமே மத்த பெர்சன்ஸ்க்கு எப்படியோ அதே மாரி தான் உங்களுக்கும். மற்றபடி குவாலிஃபிகேஷன் எல்லாமே அதே தான். சரிங்களா? அதனால இந்த விஷயங்கள மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன் எந்த விதத்திலும் எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகாத மாரி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து அப்ளை பண்ற விஷயங்கள். சரிங்களா? அடுத்தது என்ன படிக்கணும்? ஸோ மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, மற்ற மாணவர்கள விட கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதனால நீங்க இன்னைக்கு தேதியில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட, கண்டிப்பா உங்களால ஜாப்ப வந்து வாங்க முடியும். சரிங்களா? நமக்கு 1% ரிசர்வேஷன் இருக்கு. அதனால நீங்க தைரியமா வந்து படிக்கலாம். ஸோ அது உள்ஒதுக்கீடு. ஒவ்வொரு கம்யூனல்லும், சப் கம்யூனல்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உள்ஒதுக்கீடு வந்து இருக்கு. அதனால தாராளமா நீங்க வந்து படிக்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால பாஸ் பண்ணி ஒரு வேலைய வாங்க முடியும். அதனால தைரியமா, கான்ஃபிடென்ட்டா உட்கார்ந்து படிங்க. சரிங்களா? என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கட் ஆஃப் கம்மி அப்படிங்கிறனால நெறைய போர்ஷன்ஸ நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ தமிழ வந்து ஃபுல்லா படிச்சிருங்க. தமிழ்ல வந்து 6வதுலருந்து 10வது வரைக்கும் இருக்க புது புத்தகங்கள நல்லா படிச்சிருங்க. சரிங்களா? பழைய புத்தகங்கள்ல டாபிக் வைஸ் என்னென்ன முக்கியமோ அத மட்டும் படிங்க. சரிங்களா? திரைப்படக்கலை, அண்ணா அந்த மாரி விஷயங்கள எம்ஜிஆர் பத்தி குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பழைய புது புத்தகத்துல இருக்காது. பழைய புத்தகங்கள்ல மட்டும் இருக்கிற விஷயங்கள். அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கொஸ்டின் ஏரியாஸ். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தனியா நான் போடுறேன். இப்போதைக்கு நீங்க வந்து 6வதுலருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புது புத்தகம் படிங்க. பிளஸ் மேத்ஸ் சரிங்களா? மேத்ஸ்ல 25 கொஸ்டினுக்கு 22, 23க்கு மேல எடுக்க பாருங்க. அதுக்கு ரெகுலரா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி பிளைண்டா இருக்க மாணவர்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், உதவியாளர் வச்சு நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அத பத்தி நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? அது எல்லாமே உங்க அப்ளிகேஷன்ஸ்ல வரும். ஸோ அத நீங்க விண்ணப்பிக்கும்போது அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க வந்து படிச்சுட்டு நல்லபடியா வந்து எக்ஸாம்ஸ வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் தமிழ முடிச்சிருங்க. மேத்ஸ் அதுக்கப்புறம் ஜிகேக்கு போங்க. ஜிகேல சில விஷயங்கள் மட்டும் நீங்க படிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி சரிங்களா? ஹிஸ்டரியில
எல்லா பகுதிகளும் வேண்டாம். சில முக்கியமான பகுதிகள்லாம் இருக்கும். இப்போ டெல்லி சுல்தான்லேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் மராத்தியர்கள்லேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வரலாறுலேருந்து காந்தி, நேரு இவங்கள பத்திலாம் ஒரு கொஸ்டின் வந்துரும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாரி விஷயங்கள நீங்க தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். சரிங்களா? அதே மாரி அரசியலமைப்ப பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அ நீதிமன்றங்கள் பத்தி ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் பற்றி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். சரிங்களா? அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெருக்கடி நிலை. சரிங்களா? பகுதி 18 நெருக்கடி நிலை. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். ஸோ இந்த மாரி கொஸ்டின் ஏரியா மட்டும் பாருங்க. சரிங்களா? அத மட்டும் நீங்க கவர் பண்ணிட்டு, டெஸ்ட்ன்னு நெறையா வந்து உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எழுதுங்க. ரீகால் பண்ணுங்க. சரிங்களா? உங்களால கண்டிப்பா நல்ல மதிப்பெண்ண பெற்று நல்ல போஸ்டிங் வந்து வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ நம்மள இதுல கிளாஸஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து அத யூஸ் பண்ணி படிங்க. டெஸ்ட்டும் வச்சுட்டு இருக்கோம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது நீங்க வந்து நெறைய விஷயங்கள் படிக்காம, சில விஷயங்கள் கம்மியா படிச்சுட்டு, அத திரும்பி திரும்பி ரிவிஷன் பார்க்கும்போது, உங்களால எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். அப்ப உங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இப்போ மத்த மாணவர்களோட அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டினாவது கண்டிப்பா உங்களுக்கு குறைவா தான் இருக்கும். சரிங்களா? 15 டூ 20 கொஸ்டின் வரைக்கும் குறைவா தான் இருக்கும். அதனால தாராளமா உங்களாலயும் போஸ்டிங் வந்து வாங்க முடியும். சரிங்களா? அதனால அ முயற்சிய வந்து நல்லபடியா கரெக்ட்டா எத வந்து தேவையோ அத மட்டும் படிச்சு, நீங்க வந்து படிச்சீங்கனாவே போதுமானது போஸ்டிங் வாங்கறக்கு. நெறைய விஷயங்கள் படிக்க வேணாம். ஸோ நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க எழுதுறேன். தமிழ்ல 6வதுலருந்து 10வது வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் மேத்ஸ்ல எல்லா டாபிக்கும் பார்த்துருங்க. ஸோ அதுல நீங்க வந்து கண்டிப்பா 25க்கு அட்லீஸ்ட் 23 எடுத்துறணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலிட்டி பாலிட்டில நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் 6வது மற்றும் 10வது புத்தகங்கள் மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? புது புக். சரிங்களா? நியூ புக்ல 6 மற்றும் 10வது புத்தகங்கள் நீங்க படிச்சீங்கனாவே, ஒரு 7 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிட முடியும். சரிங்களா? ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும். வேற 7வது, 8வது, 9வது புக்கெல்லாம் நீங்க தொடவே வேணாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஹிஸ்ட்ரில நான் சொன்னது, அந்த சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்ஸ், அதுக்கப்புறம் முகலாயர்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் விஜயநகர பாமனி பேரரசு. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. இது வந்து ஓல்டு ஹிஸ்ட்ரில. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூ ஹிஸ்ட்ரி அதாவது பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்திய சுதந்திர போராட்ட வரலாற பொறுத்தவரைக்கும், அதுல என்ன படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆரம்பிச்சது. சரிங்களா? 1885ல காங்கிரஸ் தோற்றம் அத பத்தி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான ஒவ்வொரு இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்ப நடந்துச்சு? உப்பு சத்தியாகிரகம் எப்ப நடந்தது? ஒத்துழையாமை இயக்கம் எப்ப நடந்தது? இந்த மாரி விஷயங்கள்லாம் அதுல என்ன நடந்திருக்கு? இந்த மாரி முக்கியமான இன்ஸ்டன்ஸ். அத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான தலைவர்கள் நேரு, அப்புறம் காந்தி, அதுக்கப்புறம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இந்த மாரி முக்கியமான தலைவர்கள் நேதாஜி, அ பகத்சிங் இந்த மாரி முக்கியமான தலைவர்கள் பத்தி சில விஷயங்கள் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிற 10வது புத்தகங்கள்ல இருக்கிற விஷயங்கள் மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நியூ ஹிஸ்டரிக்கு நீங்க செய்ய வேண்டியது. ஸ்கூல் புக்க தாண்டி நீங்க எங்கேயுமே வெளியில படிக்க வேண்டாம். ஸோ பிளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ். சரிங்களா? புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து ஹிஸ்டரிக்கு நீங்க செய்ய வேண்டியது. சரிங்களா? பாலிட்டி சொல்லிட்டேன், எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டேன். சாரி எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளோட வீடியோஸ் வந்து பாருங்க. சரிங்களா? கிளாஸ் வீடியோஸ் வந்து ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியோட கிளாஸ் வீடியோஸ் வந்து பாருங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் அதுல சொல்லியிருக்க பாயிண்ட்ஸே உங்களுக்கு ரொம்ப இனஃபா இருக்கும். அதுவே போதுமானது. ஏன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. நீங்க அவ்வளவா எல்லாத்தையும் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸ் வேணா சொல்லிடுறேன். மக்கள் தொகை படிங்க. சரிங்களா? அப்புறம் மக்கள் தொகையிலிருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். அதுக்கப்புறம் நிதி ஆணையம் படிங்க. சரிங்களா? நிதி ஆணையம், நிதி ஆயோக் அதெல்லாம் படிங்க. சரிங்களா? நிதி ஆயோக் இது படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வங்கி பத்தி படிங்க. அதாவது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவ பத்தி படிங்க. ஆர்பிஐ பத்தி படிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு, அப்புறம் அந்த வறுமை ஒழிக்கிற அந்த திட்டங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? திட்டங்கள்லேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். ஸோ இந்த மாரி ஒரு 5, 6 விஷயங்கள் வந்து நீங்க படிச்சீங்கனாவே, அதுலேருந்து நீங்க கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கண்டிப்பா இதுலேருந்து கொஸ்டின் பார்ட் தான் எப்பவுமே இதுலேருந்து கொஸ்டின் வராம இருக்கவே இருக்காது. சரிங்களா? இப்போ பாலிட்டி சொல்லியாச்சு, ஜியோகிராஃபி சொல்லியாச்சு, எக்கனாமிக்ஸ் சொல்லியாச்சு, ஹிஸ்ட்ரி சொல்லியாச்சு. வேற என்ன விட்டுருக்கேன்?
ஸோ மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மேக்ஸ் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இவ்வளோதான் நமக்கு சப்ஜெக்ட். நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இவ்வளோதான். ப்ளஸ் மேக்ஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோரை வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் நான் வந்து சொல்கிற அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். சரிங்களா? சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் மட்டும். சரிங்களா? இப்போ அண்ணாவை பற்றி இருக்கும், எம்ஜிஆர் பற்றி, திரைப்படக்கலை பற்றி இருக்கும், அப்புறம் கவின்கலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி சில தலைவர்கள் பற்றிலாம் வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியு போப் பற்றி அதில் இருக்கும், பழைய புக்கில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு 8வது புக்கில் ஜியு போப்பை பற்றிலாம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு அந்தந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னாவே நல்லா டெஸ்ட் எழுதிட்டு ரிப்பீட்டடாக இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து இந்த இருக்க போகிற அந்த 3 மாசத்துல ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களா? நிறையா விஷயங்களை படிச்சுட்டு இருக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்கிற விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு 150 ப்ளஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் வந்து வேலை வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 ப்ளஸ்க்கு மேலே தான் இருக்கும். ரொம்பவும் ஜாஸ்தி போகுது. 150லேருந்து 160க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் பெருசாக உங்களுக்கு கட் ஆஃப் வந்து போகாது. பயப்பட வேணாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபியரை வந்து விட்டுருங்க. தைரியமாக உட்காந்து படிங்க. உங்களாலே முடியுங்கிற அந்த நம்பிக்கை வச்சு படிங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் படித்து முடிக்க முடியும். அதை வந்து நான் கேரண்டியாக சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா கட் ஆஃப் நமக்கு குறைவு அப்படிங்கிறனால உங்களால் முடியும் அப்படிங்கிறனால நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ மற்ற தகவல்களுக்கு நம்மளோட ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியோட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து போடுறேன், லிங்க் போடுறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட்ஸு, முக்கியமான தகவல்கள், எக்ஸாம் ரிலேட்டடாக, சரிங்களா, உங்களுக்கு டெஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. எல்லாரும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அலுவலராகி மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். வாய்ஸ் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கான தகவல்களை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். நன்றி.